வணக்கம் நண்பர்களே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவுக்கு கீழே லைக் பண்ணுங்கள். அவளின் பார்க்காத இடம். ஒரு பெண் தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்த்திருக்கலாம். ஆனால் ஒரு இடத்தை மட்டும் அவள் ஒருபோதும் பார்த்திருக்க மாட்டாள். அந்த இடத்தை அவளுக்கு காட்ட நினைத்த ஒரே மனிதன் ராஜா. மழை பெய்து கொண்டிருந்தது. பேருந்து நிலையத்தில் தனியாக நின்றிருந்தாள் பிரியா. அவள் கண்களில் ஒரு சின்ன சோகம், ஆனால் உதட்டில் மட்டும் ஒரு புன்னகை. அப்போது ஒரு பைக் அவள் அருகில் வந்து நின்றது. பிரியா, அந்த குரல் கேட்டவுடன் அவள் திரும்பி பார்த்தாள். ராஜா, இவ்வளவு நேரம் தனியா? வீட்டுக்கு போகிறேன். மழையில் வேற வழி இல்லை, வா, நான் விட்டுடுறேன். பிரியா ஒரு நொடி தயங்கினாள். என்னை நம்பலையா என்று சிரித்தான் ராஜா. அவளும் மெதுவாக பைக்கில் ஏறினாள். மலைத்துளிகள் அவள் முகத்தில் விழுந்தன. ராஜாவின் சட்டை முழுக்க நனைந்தது. ஒரு வேகத்தடையில் பைக் குதித்தது. அந்த அதிர்ச்சியில் பிரியாவின் கை அவனை இறுக்கமாக பற்றி கொண்டது. சாரி, வெட்கத்துடன் கையை விட முயன்றாள். பரவாயில்லை, இந்த மலையில் இப்படி பிடிச்சுக்கிட்டாதான் பாதுகாப்பு. அந்த வார்த்தையை கேட்டவுடன் அவள் முகம் சிவந்தது. அன்றிலிருந்து இருவரின் நட்பு காதலாக மாற ஆரம்பித்தது. ஒவ்வொரு நாளும் பேச்சு, சிரிப்பு, சின்ன சின்ன சண்டைகள், பின்னர் நான் உன்னை மிஸ் பண்ணுறேன் என்ற மெசேஜுகள். ஒரு நாள் ராஜா கேட்டான், உனக்கு என்னை பிடிக்குதா? பிரியா அமைதியாக இருந்தாள். சொல்லு, பிடிக்கும். எவ்வளவு? என் மூச்சு நிற்கும் வரை. அந்த பதில் ராஜாவை சந்தோஷத்தின் உச்சிக்கு கொண்டு போனது. காலம் நகர்ந்தது. இருவரின் காதல் மிகவும் ஆழமானது. கைகோர்த்து நடந்தார்கள். ஒருவரின் கண்களில் ஒருவர் தொலைந்து போனார்கள். சில நேரங்களில் ராஜா அவள் கையை பிடித்து, உன் அருகில் இருக்கும்போது உலகமே நின்று போகிற மாதிரி இருக்கு என்பான். பிரியா வெட்கப்பட்டு யாராவது பார்த்துடுவாங்க என்று கையை இழுத்து கொள்வாள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ராஜாவுக்கு புரியவில்லை. பிரியா எப்போதுமே ஒரு பழைய கட்டிடத்தை பார்த்தாலே பயந்து நடுங்குவாள். என்னாச்சு? ஒன்றுமில்லை என்று தவிர்த்து விடுவாள். ஒரு நாள் ராஜாவுக்கு ஒரு பழைய டைரி கிடைத்தது. அது பிரியாவுடையது. அதை திறந்தான். முதல் பக்கத்தில் ஒரே ஒரு வரி, நான் பார்க்கக்கூடாத ஒரு இடத்தை பார்த்த நாளிலிருந்து என் வாழ்க்கை மாறிப்போச்சு. ராஜா அதிர்ந்தான். என்ன இடம் அது? அடுத்த பக்கத்தை திறக்க முயன்றான். ஆனால் அனைத்து பக்கங்களும் கிழிக்கப்பட்டிருந்தன. ஒரே கடைசி பக்கம் மட்டும் இருந்தது. அதில் ஒரு வரைபடம். அந்த வரைபடத்தின் கீழ் ஒரே ஒரு வார்த்தை, வராதே. ராஜாவின் மனதில் 1000 கேள்விகள். ஏன் வரக்கூடாது? அங்கே என்ன இருக்கு? பிரியா ஏன் மறைக்கிறாள்? அதே இரவு ஒரு தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு. பிரியாவை காதலிக்கிறியா? ஆமாம். அவளோட கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கிட்டா நீயே அவளை விட்டு போயிடுவ. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. ராஜா முழு இரவும் தூங்கவில்லை. அடுத்த நாள் பிரியாவை நேரில் பார்த்தான். உன்கிட்ட ஒரு உண்மை கேட்கணும். அவள் சிரித்தாள். என்ன? நீ மறைக்கிற அந்த இடம் என்ன? அந்த ஒரு கேள்வி பிரியாவின் முகத்தில் இருந்த புன்னகையை ஒரே நொடியில் அழித்தது. அவள் கண்களில் கண்ணீர் தேங்கியது. ராஜா, அந்த விஷயத்தை மட்டும் கேட்காத. அன்று இரவு ராஜா டைரியில் இருந்த வரைபடத்தை பார்த்தான். வரைபடத்தை பின்தொடர்ந்து அந்த இடத்தை அடைந்தான். கதவு மெதுவாக திறந்தது. உள்ளே முழுக்க இருள். மொபைல் லைட்டை ஒளிரவிட்டான். சுவரில் பிரியாவின் புகைப்படங்கள் நூற்றுக்கணக்கில் ஒட்டப்பட்டிருந்தன. அவற்றின் நடுவே ரத்தம் போல சிவப்பு நிறத்தில் எழுதப்பட்டிருந்த ஒரே ஒரு வரி, அவள் பார்க்காத இடத்தை நீ பார்த்துட்ட. ராஜா அந்த பழைய வீட்டின் உள்ளே நின்றான். சுவரில் ஒட்டப்பட்டிருந்த பிரியாவின் புகைப்படங்களை பார்த்தவுடன் அவன் இதயம் வேகமாக துடித்தது. இது என்ன இடம்? அவன் ஒரு அடியை முன்னால் வைத்தான். அந்த நேரம் ராஜா என்று பின்னால் இருந்து அழுத குரல். திரும்பி பார்த்தான். கண்களில் கண்ணீருடன் நின்றிருந்தாள் பிரியா. நான் வராதேன்னு சொன்னேன்ல,
அவள் குரல் நடுங்கியது. இந்த இடம் உனக்காக இல்லை. ராஜா மெதுவாக அவள் அருகில் சென்றான். நீ எதையும் தனியாக சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் உன் கஷ்டம் என்னோடதும். அந்த வார்த்தையை கேட்டவுடன் பிரியா தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அவன் மார்பில் சாய்ந்து அழுதாள். ராஜா அவள் தலைமுடியை மெதுவாக வருடினான். நான் இருக்கேன், உன்னை யாரும் காயப்படுத்த விடமாட்டேன். சில நொடிகள் இருவரும் எதுவும் பேசவில்லை. அந்த அமைதியே அவர்களின் காதலை இன்னும் அதிகப்படுத்தியது. பிரியா மெதுவாக தலை நிமிர்ந்து அவன் கண்களை பார்த்தாள். என்னை விட்டு ஒரு நாளும் போக மாட்டியே? ராஜா சிரித்தான். இந்த கையை பிடிச்ச பிறகு விடணும்னு நான் நினைச்சதே இல்லை. அவன் அவள் கையை மெதுவாக பிடித்தான். பிரியாவின் கன்னங்கள் வெட்கத்தில் சிவந்தன. இப்படி என்னையே பார்த்துட்டே இருந்தா எனக்கு பேசவே முடியல. நீ வெட்கப்படுறப்ப தான் இன்னும் அழகா இருக்க. அவள் சிரித்தபடி அவன் தோளில் மெதுவாக சாய்ந்தாள். அதே நேரத்தில் மேல் மாடியிலிருந்து ஒரு பெரிய சத்தம். இருவரும் அதிர்ச்சியுடன் மேலே பார்த்தனர். இங்கே நாம மட்டும் இல்லை என்று பிரியா பயத்துடன் சொன்னாள். ராஜா அவள் கையை இறுக்கமாக பிடித்தான். எதுவாக இருந்தாலும் சேர்ந்து எதிர்கொள்வோம். இருவரும் படிக்கட்டுகளை நோக்கி மெதுவாக நடக்கத் தொடங்கினர். படிக்கட்டின் கடைசி படியை அடைந்தவுடன் ஒரு கதவு தானாகவே திறந்தது. அதன் உள்ளே இருந்து பழைய கண்ணாடியில் ராஜா மட்டும் தெரிந்தான். ஆனால் பிரியாவின் உருவமே அதில் இல்லை. கண்ணாடியில் ராஜாவின் உருவம் மட்டும் தெரிந்தது. பிரியா அதிர்ச்சியுடன் ஒரு அடி பின்னால் சென்றார். ராஜா, நான் ஏன் தெரியல? ராஜா அவளது கையை பிடித்தான். எனக்கு கண்ணாடி என்ன காட்டுதுன்னு முக்கியமில்லை. என் கண்களுக்கு முன்னாடி நீ இருக்கிறாய், அது போதும். அந்த ஒரு வார்த்தை பிரியாவின் கண்களை கண்ணீரால் நிரப்பியது. நான் உனக்கு ஏதாவது ஆகிட்டேனா? அந்த கேள்வியை இனிமேல் கேட்காத. ராஜா அவளது நெற்றியில் மெதுவாக ஒரு முத்தம் பதித்தான். உன் மனசைத்தான் நான் காதலிச்சேன், உன் கடந்த காலத்தையோ உன் பயத்தையோ இல்லை. பிரியா வெட்கத்துடன் தலைகுனிந்தாள். நீ இப்படி பேசுகிறப்ப என் இதயம் வேகமாக துடிக்குது. ராஜா சிரித்தான். அது எனக்கும் கேட்குது போல இருக்கு. இருவரும் சிரித்தனர். பல நாட்களாக சுமந்து வந்த பயம் அந்த சில நொடிகளில் கொஞ்சம் குறைந்தது. பிரியா மெதுவாக அவன் தோளில் சாய்ந்தான். உன் தோளில் சாய்ந்தா உலகத்தில் எந்த பயமும் இல்லாத மாதிரி தோணுது. அப்படின்னா இந்த தோல் உனக்காகத்தான். அவன் விரல்களோடு தன் விரல்களை கோர்த்து கொண்டான். ராஜா, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படியே என்னை காதலிப்பியா? ராஜா சிரித்துக்கொண்டே சொன்னான். கல்யாணம் காதலுக்கு முடிவு இல்லை பிரியா, இது இன்னொரு அழகான ஆரம்பம். அவள் கண்களில் வெட்கமும் மகிழ்ச்சியும் கலந்த ஒளி தெரிந்தது. அந்த நேரத்தில் அவள் மெதுவாக அவன் கன்னத்தை வருடினாள். என்னை இவ்வளவு புரிஞ்சுக்கிற ஒருத்தன் கிடைச்சது என் வாழ்க்கையிலேயே பெரிய அதிர்ஷ்டம். ராஜா மெதுவாக, நீ சிரிச்சாதான் என் வாழ்நாள் முழுமையாக இருக்கும் என்றான். அந்த நேரம் அறையின் மூலையில் இருந்த பழைய இசைப்பெட்டி தானாகவே ஒலிக்கத் தொடங்கியது. இருவரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தனர். இசைப்பெட்டியின் அருகே ஒரு பழைய புகைப்படம் கிடந்தது. அதில் ராஜாவும் பிரியாவும் திருமண உடையில் நின்றிருந்தார்கள். ஆனால் அந்த புகைப்படம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட தேதி கொண்டிருந்தது. ராஜா நடுங்கும் கைகளால் அந்த புகைப்படத்தை எடுத்தான். இது எப்படி சாத்தியம்? அதே நேரத்தில் பின்புறத்திலிருந்து ஒரு வயதான பெண்ணின் குரல். உங்க காதல் இப்போதான் ஆரம்பிக்கலை, 10 வருடத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ராஜாவும் பிரியாவும் ஒரே நேரத்தில் திரும்பி பார்த்தார்கள். அங்கே நின்றிருந்த அந்த மூதாட்டியை பார்த்ததும் பிரியா அதிர்ச்சியில், அம்மா, நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா? பிரியாவின் குரலை கேட்ட அந்த மூதாட்டியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆமாம், நான் உயிரோடு தான் இருக்கேன். பிரியா ஓடி சென்று அவரை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அம்மா, எல்லோரும் நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. மூதாட்டி மெதுவாக அவளது தலையை வருடினார். உன்னை காப்பாற்றணும்னு நான் மறைந்து வாழ்ந்தேன். ராஜாவுக்கு எதுவும் புரியவில்லை.
இது எல்லாம் என்ன விஷயம்? மூதாட்டி மெதுவாக அந்த பழைய வீட்டை நோக்கி பார்த்தார். இந்த வீடு ஒரு வீடே இல்லை. பல பொய்களுக்கும் பல கண்ணீருக்கும் சாட்சி. அவர் ஒரு பழைய பெட்டியை திறந்தார். அதற்குள் பிரியாவின் சிறுவயது புகைப்படங்கள், சில கடிதங்கள் மற்றும் ஒரு மருத்துவ அறிக்கை. ராஜா அதை எடுத்து படித்தான். அதில் பிரியாவுக்கு ஏற்பட்ட விபத்தால் சில நினைவுகள் மறந்திருக்கலாம். ராஜா அதிர்ச்சி அடைந்தார். அதனால்தான் இந்த வீட்டை பார்த்தாலே அவளுக்கு பயம். மூதாட்டி தலையசைத்தார். ஆமாம், அந்த விபத்துக்கு பிறகு அவள் அந்த நாளை முழுவதும் மறந்துட்டாள். பிரியா அமைதியாக நின்றாள். அவளது கையை ராஜா பிடித்து கொண்டான். உன் கடந்த காலம் எதுவாக இருந்தாலும் உன் எதிர்காலத்தில் நான் இருக்கேன். பிரியாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. எல்லோரும் என் கடந்த காலத்தை பற்றி தான் கேட்டாங்க. ஆனால் நீ மட்டும் என் எதிர்காலத்தை பற்றி பேசுற. அவள் ராஜாவின் கையை இறுக்கமாக பிடித்தாள். நான் உன்னை காதலிக்கிறேன் ராஜா. ராஜா மெதுவாக சிரித்தான். நானும் ஒவ்வொரு நாளும் புதுசா உன்னை காதலிக்கிறேன். அந்த மழை இரவில் இருவரும் வீட்டை விட்டு வெளியே நடந்தார்கள். மலைத்துளிகள் மெதுவாக அவர்கள் மீது விழுந்தன. பிரியா சிரித்தபடி ராஜாவின் தோளில் சாய்ந்தாள். இந்த உலகமே நம்மை எதிர்த்தாலும் ராஜா அவளை பார்த்தான். நான் உன் பக்கம் நிற்பேன். அவள் வெட்கத்துடன் அவன் தோளில் முகத்தை மறைத்தாள். இப்போ எனக்கு எந்த பயமும் இல்லை. அந்த நேரத்தில் மூதாட்டி வெளியே வந்து ஒரு சிறிய சாவியை ராஜாவிடம் கொடுத்தார். இது இந்த வீட்டோட சாவி இல்லை. அப்போ பிரியா ஒருபோதும் பார்க்காத இடத்தோட சாவி. ராஜா குழப்பமடைந்தார். மூதாட்டி சிரித்தார். அது எந்த வீடும் இல்லை, அது அவளோட மனசு. அந்த மனசுக்குள்ள இன்று வரை யாரையும் முழுசா அனுமதிக்கல. ஆனா இன்று முதல் அந்த இடத்துக்குள்ள நுழைய உரிமை உனக்குத்தான். ராஜா கண்ணீருடன் பிரியாவை பார்த்தான். இப்போதான் இந்த கதையின் தலைப்பு எனக்கு புரியுதா? பிரியா மெதுவாக அவன் தோளில் சாய்ந்தாள். என் மனசுல நான் யாரையும் முழுசா பார்க்க விடலை, ஆனா உன்னை மட்டும் பார்த்துட்டேன். இருவரும் கை கோர்த்தபடி சூரிய உதயத்தை நோக்கி நடந்தார்கள். அவர்களின் பின்னால் இருந்த அந்த பழைய வீடு மெதுவாக காலை ஒளியில் மறைந்து கொண்டிருந்தது. ஒரு பெண்ணின் பார்க்காத இடம் என்பது ஒரு மர்மமான அறை அல்ல. அவள் யாரிடமும் திறக்காத இதயம்தான். அதை உண்மையான காதல் மட்டுமே திறக்க முடியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.